ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டுக்காக 3 புள்ளி 2 புள்ளி வச்சு பர்ஃபெக்டாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இதிலேருந்து நம்ம கோலத்தை டெவலப் பண்ணி போட போகிறேன். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்லேருந்து 4 பக்கமும் ஒரு கோடு போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இடையிலையும் ஒரு கோடு. அதாவது இந்த ரவுண்டை நம்ம 8ஆக டிவைட் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு கோடும் ஒரு இதழ் மாதிரி நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். பாருங்கள், பக்கத்துலேருந்து ஒவ்வொரு பூ இதழ் மாதிரி போட்டு ஒரு பெரிய பூ போட்டுக்க போகிறேன். இந்த கோலம் ரொம்ப ஈஸி. போட்ட பிறகு ரொம்ப அழகாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது 8 இதழ் இருக்கக்கூடிய ஒரு அழகான பூ வந்துருச்சு. பூவுடைய ஒரு பக்கம் நான் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கோலம் போடும்போது இதே மாதிரியே கலர் கொடுத்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு இதழையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டு வரும். இந்த இதழ் கரெக்டாக போட்டிங்கன்னா ரவுண்டும் அதே மாதிரி வந்துடும். இப்போ இந்த ரவுண்டு ஒவ்வொரு இதழுக்கு நேராகவும் ஒரு புள்ளி, நடுவுலேருந்து ஒரு புள்ளி, இந்த மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா கரெக்டான ஒரு ரவுண்டு வரும். இந்த 2 இதழுக்கு இடையில இருக்கக்கூடிய இடத்துலையும் நான் ஒரு பூ டிசைன் தான் போட்டுக்க போகிறேன். சேம் கலர் கொடுத்து நம்ம இந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு பெரிய பூ இருக்கிற மாதிரி போடுறோம். இந்த ஒவ்வொரு இதழிலேருந்து ஒரு முக்கோணம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு ரவுண்டை நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எங்கே கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் கலர் கொடுத்துருக்கேன். ஒரு இதழ் விட்டு ஒரு இதழ் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுவும் ஒரு இதழ் மாதிரி தான். அடுத்த ரவுண்டும் ஒரு பூ இதழ் தான் வரும். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த ரவுண்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சி ஒரு பூ டிசைன் போட்டுக்கிறேன். இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் டெவலப் பண்ணலாம். அடுத்தடுத்த ரவுண்டு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு ரவுண்டு இதே மாதிரி நான் போட்டுக்கிறேன். அதாவது இது ஒரு இலை ஷேப்பில் வருது. நடுவில் ஒரு கோடு போட்டுக்க போகிறோம். இதில் நீங்கள் சிம்பிளாக கலர் கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி 3 கோடு இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுக்குறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நம்ம இந்த பூ இதழ் இருக்கு இல்லையா, இது உள்ளெல்லாம் கலர் கொடுத்து இந்த கோலத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபைனலாக இந்த கோலம் டிசைன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த ஒரு ரவுண்டில் நான் 2 கலர் கொடுத்துருக்கேன். ப்ளூவும் ரெட் கலரும் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து என் வீடியோஸ் பாருங்கள். நன்றி.